வீட்டுக்குள்ளே உள்ளே என்ட்ராகும்பொழுது மாவளை அடிக்கடி மாற்றிக்கிறது, மாவளை கட்டுறது. மாவளை எத்தனை சார் கட்டணும்? 16 கட்டலாம், 21 கட்டலாம், ரொம்ப விசேஷகரமாக இருந்துருக்கும். மா இலையை எப்படி சார் கட்டுறது? கொத்து கொத்தாக கட்டணுமா இல்லை தனித்தனியாக கட்டணுமா? அந்த தனி மாவளை எடுத்து முன் மடித்து கட்டுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த மாவளை ரொம்ப விசேஷகரமாக இருந்துருக்கும். அடுத்தது பார்த்துட்டோம்னா வீட்டுக்கு முன்னாடி வேப்பம். இந்த வேப்பம் கொத்தா 2 பக்கம் வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்குள்ளே யாராவது வரும்போது அவளுக்குள்ளே இருக்கக்கூடிய, அதாவது இது கிருமி நாசினியும் சொல்லுவாள், அதேமாதிரி அவளுக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜி இருந்ததுனால அது நிச்சயம் மாற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டினுடைய வலது பக்கத்தில் பார்த்துட்டோம்னா உப்பு டெய்லி இதனோடு ஒரு டம்ளரில் வச்சுக்கிறதும், அதை எடுத்து கரைச்சி அதை சாயந்தரமே கரைச்சி ஊற்றிடுறது, வெளியில் ஊற்றிடலாம். அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய செடி, அந்த செடி துளசி அல்லது பில்வமாக இருக்கக்கூடாது, அதை சுவாமிக்கு பயன்படுத்துகிறதா இருக்கக்கூடாது. அது மற்ற செடிகளுக்கு நீங்கள் போடுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அப்படின்னா மண்ணில் போட்டுடலாம். ஆக இந்த உப்பு திருஷ்டிகளை போகக்கூடியதாக